ரைஸ் அலாட் 6th ஆஃப் ஆகஸ்ட். இன்னைக்கு இசப்பாங்களை பார்த்து சொல்றது விசுவாசம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்னு எபிரேயர் 11:5 சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தின்படி இந்த பூமியில பிறந்த எல்லாருமே மரணத்தை அடைவது ஒரு பொதுவான நியதி. ஆனா ஏனோக்கு மற்றும் எலியா இந்த 2 பேர் மட்டும் மரணத்தை பார்க்காம நேரடியா தேவனால எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அதுல முதலாவது ஏனோக்கு திடீர்னு பூமியிலிருந்து மறைந்து போனாரு. அவரோடு வாழ்ந்த மக்கள் அவரை எங்க தேடியும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவர் உயிரோட பூமியில வாழ்ந்த நாட்கள்லயே அவருடைய விசுவாசமான வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னு அவர் ஒரு நல்ல சாட்சியையும் பெற்றிருந்தாரு. ஏனோக்கை பற்றி ஆதியாகமம் புஸ்தகத்தில் எழுதும்போது ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடே சஞ்சரிப்பது அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து அவரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் வாழ்வதுன்னு அர்த்தம். ஏனோக்கு வாழ்ந்த காலம் மிகவும் பொல்லாத கலகக்காரர்கள் நிறைந்த காலம். அது நோவாவின் பெருவெள்ளத்திற்கு முந்தைய காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் உலக போக்கை பின்பற்றாமல் தேவனோடு விசுவாசத்தில் நடந்தார். அதனால தான் அவர் மரித்து போய் அவருடைய சரீரம் மண்ணோடு மண்ணா போக தேவன் விடலை. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டாரு. விசுவாசிகள் மரணத்தை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் கடைசி நாட்களில் இயேசுவின் 2ஆம் வருகையின் போது உயிரோடு இருக்க விசுவாசிகள் மறுரூபமாக்கப்பட்டு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கும் ஏனோக்கின் வாழ்க்கை ஒரு தீர்க்க தரிசன முன்மாதிரியாக இருக்குது. ஏனோக்கு தன்னுடைய மரணத்தை வென்றதற்கு ஒரு முக்கிய காரணமே அவருடைய ஆழமான விசுவாசம்தான் பைபிள் சொல்லுது. ஏனோக்கை போல தேவனை விசுவாசித்து அவரோட தினமும் ஐக்கியத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுமே தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படிங்கிற சாட்சியை பெற்று அவருடைய நித்திய ராஜ்யத்தை அடைய முடியும். ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ blessed day.